ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் பூக்கள் 15 நாள் ஆனாலுமே வாடாமல் வதங்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். பொங்கல் வரப்போகுது இல்லையா? பொங்கல் டைமில் பூக்களோட ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். 1 வீக்குக்கு முன்னாடியே நீங்கள் பூக்கள் வாங்கி இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க, காசையும் மிச்சப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஐடியாஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வீட்டில் வெள்ளி பொருட்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொலுசு, மெட்டி, சில பேர் பூஜை அறையெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளி பொருட்கள் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் புளிச்ச இட்லி மாவு இருந்தால் மட்டும் போதுங்க, அப்படி வெள்ளி பொருட்கள் பளபளன்னு வைரம் மாதிரி ஜொலிக்குங்க. இப்போது புளிச்ச இட்லி மாவில் க்ளீன் பண்ணக்கூடிய வெள்ளி பொருட்கள் எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் போதுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காக டூத் ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த புளிச்ச இட்லி மாவையே எடுத்து அந்த வெள்ளி பொருட்கள் மேலே டூத் ப்ரஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். அழுத்தி தேய்க்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக தேய்ச்சிங்கனாவே போதும், அப்படியே பளிச்சுன்னு மாறிடுங்க. நான் இப்போ உங்களுக்கு கொலுசு தான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இதே மெத்தடில் வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது கொலுசு அப்படிங்கும் போது அதுக்குள்ளெல்லாம் டிசைன் இருக்கும் இல்லையா? அந்த டிசைனுக்குள்ளெல்லாம் கருப்பாக அழுக்கு நிறைய இருக்கும். டூத் ப்ரஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த ஹோல்குள்ளே போய் அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். கொலுசோட முன்பகுதி பின்பகுதி எல்லா இடமும் க்ளீன் பண்ணிக்கோங்க. திருகாணி முதல் கொண்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சூப்பராக பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குங்க. கடைகளில் கொண்டு போய் பாலிஷ் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா 500 1000 கேட்பாங்க. அதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நான் க்ளீன் பண்ண கொலுசையும் க்ளீன் பண்ணாத கொலுசையும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு பைசா கூட செலவில்லாமல் வெள்ளி பொருட்களை எப்படி ஈஸியாகவே பளிச்சுன்னு மாற்றிட்டோம். டிஃப்ரென்ஸ் தெரியுதா க்ளீன் பண்ண கொலுசுக்கும் க்ளீன் பண்ணாத கொலுசுக்கும்? இப்போது உங்கள் வீட்டில் வெள்ளி பொருட்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இப்போது செம்பு பொருட்களும் அதிகமாக நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்கிட்ட இருக்கக்கூடிய செம்பு பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறாங்க. வெள்ளி பொருட்களுக்கு புளிச்ச இட்லி மாவு அப்படின்னா செம்பு பொருட்களுக்கு புளிச்ச தயிர் மட்டும் இருந்தால் போதுங்க. லைட்டாக அதில் ஊற வச்சுட்டு கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். லைவாகவே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். செம்பு பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கருத்து போகாமல் ஒரு மாதிரி பச்சை பச்சையாக மாறிடும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் செம்பு பொருட்கள் யாருமே அதிகமாக வாங்கி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. செம்பு பொருட்களை டெய்லியுமே க்ளீன் பண்ணணும்னு பயந்துமே யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி புளிச்ச தயிர் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு தேங்காய் நாரை எடுத்து இந்த புளிச்ச தயிரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, லைட்டாக தேய்ச்சாவே போதும். ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடுங்க. அவ்வளோதான். இதை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். முதல்ல பார்க்கும்போது எப்படி கருப்பாக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு அப்படியே பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பு நார் இருக்குது இல்லைங்களா, ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி அதில் கீரல். நானுமே ஃபஸ்ட்லாம் அப்படி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஈஸியான மெத்தட் தெரிஞ்ச உடனே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். பொருட்களில் கீரல் விழாமலும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெளி பொருட்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை விட ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லட்டுமா? தண்ணியில் போட்டு ஊற வைக்க வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம். டக்குன்னு வெள்ளி பொருட்களை எடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விபூதி இருந்தால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விபூதி இல்லைன்னா முகத்துக்கு அடிக்கக்கூடிய டால்கம் பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விபூதியாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. கையில் கொஞ்சமாக கொட்டி விட்டுட்டு இந்த மாதிரி டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. வெள்ளி பொருட்கள் மேலே இதை ஃபுல்லாகவே வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க, டக்குன்னு வெள்ளி பொருட்கள் அப்படியே பளிச்சுன்னு மாறிடும். இன்னொரு விஷயம், அந்த வெளியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே உங்கள் கையில் வரதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். கை ஃபுல்லாகவே கருப்பாக மாற ஆரம்பிக்குங்க. அதன் மூலியமாகவே நம்ம வெள்ளி பொருட்கள் க்ளீன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு பைசா கூட செலவில்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா புளிச்ச இட்லி மாவு சொல்லியிருப்பேன். அதுவுமே நமக்கு காசு கிடையாது, வீட்டில் வேணான்னு தூக்கி போடுற பொருள் தான். பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். இதுக்காக நீங்கள் கடையில் போய் வெள்ளி பாலிஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மெத்தட் ரெண்டில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்? இப்போ இந்த மெத்தட்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு எங்கேயாவது நம்ம வெளியூருக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கொலுசு ரொம்ப கருத்து போச்சுன்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ண கொலுசுக்கும் க்ளீன் பண்ணாத கொலுசுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா, பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஐடியாங்க. ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். விசேஷ நாட்களில் பூக்களோட ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே நம்ம பூ வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஆசை பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப காசு செலவு பண்ணி பூ வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ பூக்களோட ரேட் கம்மியாக இருக்கும் இல்லையா, அப்போயே வாங்கி நீங்கள் கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். பூக்கள் வாடி போகாமல், வதங்கி போகாமல், கலர் மாறாமல், அதோட வாசனை குறையாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பூக்களை எப்படி நெருக்கமாக கட்டுறது, பூக்கட்ட தெரியாதவங்க கூட எப்படி பூக்களை ஈஸியாக கட்டுறது அப்படின்னு டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, கட்டின பூக்களாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் கட்டியே பூக்களை வாங்கிட்டு வரீங்க, அந்த பூக்களாக இருந்தாலும் சரி, எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா வாடாமல் வதங்காமல் 15 நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நாம் எடுத்துக்கக்கூடிய பூக்களை பொறுத்து தான் அது எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ முல்லைப்பூவாக இருக்கலாம், காக்கட்டாம்பூவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா குண்டுமல்லிப்பூவாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இந்த ஜாதி மல்லிப்பூலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 நாள் 6 நாள் அவ்வளோதான் ஸ்டோர் பண்ண முடியுங்க. உங்ககிட்ட எந்த பூ இருக்கோ எல்லாத்தையுமே இதே மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் முல்லைப்பூ எடுத்துருக்கேங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பூக்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அதோட பாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், பாக்ஸில் டைரெக்டாக பூக்களை போட்டு விட்டுட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாக்ஸில் தண்ணி சேர்ந்து பூக்கள் அழுகி போயிடுங்க. இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைனா நூல் துணியோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி நூல் பை இருக்கும் இல்லைங்களா, நம்ம கடைகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா துணிப்பை, அந்த துணிப்பையில் கொஞ்சமாக அந்த பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், காட்டன் துணி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடியில் போடுறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி வந்து உள்ளே போட்டு விட்டுருங்க. எதுக்காக நம்ம அரிசி போடுறோம் அப்படின்னா, சப்போஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் போது அந்த பாக்ஸில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலுமே இந்த காட்டன் துணி வந்து உறிஞ்சிக்கும். இன்னொரு விஷயம், அரிசியுமே நமக்கு உறிஞ்சிக்குங்க. அதனால் பூக்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஸோ அடியில் கொஞ்சமாக அரிசி போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையுமே அது மேலே வச்சுருங்க. முக்கியமான விஷயம், பூக்கள் அதிகமாக வச்சுக்கிட்டு சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு கசங்கி போயிடும். அதனால் நல்லா தாராளமாக இருக்கக்கூடிய பாக்ஸே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் அது மேலே அரிசி போட்டு விட்டுருங்க. அரிசி தாங்க இதில் மெயினான விஷயம். இப்போ அரிசி போட்டு விட்டுட்டு மேலே அந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் அரிசி போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் எந்த பூவாக இருந்தாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாமந்தி, மல்லிகை, முல்லை, அரும்பு, காக்கட்டாம்பூ, ஜாதி மல்லி எல்லாத்தையுமே இதே மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் என்ன 10 நாள் ஆனாலுமே வாடாமல் வதங்காமல் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க. அந்த காலத்துலலாம் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் மேலே பரண்டில் இருக்க பாத்திரங்கள்லாம் எடுத்து வருஷம் நமக்கு வாஷ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இருந்தாலுமே அடுத்த வருஷம் நம்ம அதை யூஸ் பண்ணாத பொருளாக இருந்தாலுமே எடுத்து பார்க்கும்போது பழசு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணாத பொருட்கள், ரொம்ப நாள் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் பழசு மாதிரி மாறிடுச்சுன்னா அதை டக்குன்னு இப்படி புதுசு மாதிரி மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சில்வர் பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே பழசு மாதிரி மாறிடுச்சுன்னா விபூதியோ அல்லது டால்கம் பவுடரோ எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு அது மேலே லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அப்படியே புதுசு மாதிரி ஜொலிக்குங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து எடுத்து வாஷ் பண்ணுற பொருட்களாக இருந்தாலுமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு வெயிலில் அதுலேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் பார்க்குறதுக்கு பழசு மாதிரியோ துருப்பிடிச்சோ இருக்காதுங்க, புதுசு மாதிரி ஜொலிக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்வர் பொருள், பித்தளை பொருள், செம்பு பொருள் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தாங்க. நியூ இயர் பொங்கலுக்கு ஆஃபர் இல்லையா நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோங்க. எனி 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2 ப்ராடக்ட் அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கும் ஃப்ரீ. கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தெரியும், நம்ம கரும்புலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்குது. நம்ம கிட்ட ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட், எந்த ஒரு அரிப்போ அலர்ஜி எதுவுமே எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே எங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புறாங்க. கரும்புலா பழம் இலைகள் பத்தி தெரியாதவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹேர் டை அப்படின்னு சொன்னாவே கரும்புலா தாங்க. உங்க ஏரியாவில் இந்த பழங்கள் இலைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்க ரொம்பவே புண்ணியம் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா ஏரியாவிலும் இது கிடைக்கிறது இல்லை. ரெகுலரா நீங்க தலையில அரைச்சி தேய்ச்சிட்டு வாங்க, உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது ஆயுசுக்கும் வரவே வராதுங்க. இந்த இலைகள் பழங்களை கலெக்ட் பண்ணி அதை நிழல்லையே உலர்த்தி காய வச்சு அதை மிஷின்ல கொடுத்து அரைச்சி நாங்க ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஹேர் டை மட்டும் இல்லைங்க, ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், கரும்பூலா ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகக்காய் பொடி, நலுங்கு மாவு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நம்மளோட கரும்பூலா ஹேர் டை இருக்கு இல்லையா, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். தேவையான அளவு ஹேர் டை பவுடர் எடுத்துக்கோங்க. டீ டிகாஷன் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. வெறும் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணினாலும் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2-3 நாள் நமக்கு ஸ்டெயின் ஒட்டி இருக்குங்க. அதனால தான் சொல்றது, டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேர் டை எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு பிரஷ்ல எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வலியாம இருக்கணும், முகத்தில் வலியாம இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்மளோட ஸ்கின்ல பட்டாலுமே எந்த ஒரு அலர்ஜி, அரிப்பு அந்த மாதிரி வராது. முக்கியமாக நம்ம ஸ்கின்ல ஒட்டவே
ஒட்டவே ஒட்டாதுங்க. என் கையில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒட்டவே இல்லைங்க. சில பேர்லாம் ரொம்ப வயசானவங்க அபோவ் 60 இருக்கவங்களாம் எனக்கு கால் பண்ணி இவ்வளோ நாளாக இதை தான் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரெகுலராக எனக்கு கொடுத்துருமா, அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. கீழாநெல்லி இருக்கு இல்லைங்களா, அது சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு ரோட்டு ஓரங்களில் கிடைச்சதுன்னா வேரோட புடுங்கிட்டு வந்துருங்க. சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடி முளைக்க வச்சிருங்க இந்த கீழாநெல்லியோட வேறு. கீழாநெல்லியோட இலை, தண்டு, வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போறோங்க. இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போறோம். இந்த கீழாநெல்லி என்ன பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும். இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷனே சொல்லலாம். சில பேர் வந்து உடல் சூட்டாட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும், பசி எடுக்காது. இந்த கீழாநெல்லி ஆயில ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்க உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதில் 32 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ growth இருக்கும், அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும், இளநர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும். இதுவே கரும்புலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க. சின்ன வயசுல உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஆயில ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு வேர்ல இருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில சேர்க்கிறோங்க. எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சு ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில சேர்த்து ப்ரிப்பேர் பண்றோங்க. ஸோ இது 100% நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க. எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோங்க. நம்ம கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஹேர் பேக், சீகக்காய், ஃபேஸ் பேக், நலுங்கு மாவு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது, சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வீடியோட நான் ஒவ்வொரு வீடியோவில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ அது மூலியமா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க, நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர், மேஜிக் பவுடர்னே சொல்லலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அரை எலுமிச்சப்பழ சாறை வந்து பிழிஞ்சு விட்டுட்டாங்க. எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக நீங்க தக்காளி ஜூஸ், உருளைக்கிழங்கு சாறு, பால், மோர், தயிர், அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம். அரிசி கலந்த தண்ணி, சோறு வடிச்ச கஞ்சி, ரோஸ் வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துல டைரக்டா நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், தோல் சுருக்கம் இல்லாம பாத்துக்கும், பிம்பிள்ஸ் பிரச்சனை வராம பாத்துக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட்டா இருக்கும் இல்லைங்களா பிளாக் கலர்ல, அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கண்ணு கருவளையம் சரியாகும், கழுத்துல கருப்பா இருக்க பிரச்சனை சரியாகும். முக்கியமான விஷயம் உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. மங்கு பிரச்சனை இருந்தா உங்களுக்கு சரியாயிடுங்க. இதுல கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கறத சேர்க்கலங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். வாசனையே செமையா இருக்குங்க. வாரத்துல 7 நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்க போட்டுக்கலாம். இதனால உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த சம்மரை சமாளிக்கணும், வெயில்ல நல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன், எங்க கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகி இருக்கும், ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயங்கள்ல வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்க, சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட ஹேர் பேக்குங்க. ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தலாம். நல்ல முதல் தரமா இருக்கக்கூடிய சீகக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில இருந்து பார்த்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துருங்க. அதை உடைக்கும் போதே இந்த மாதிரி சவுண்ட் வருங்க. முக்கியமா அதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட் கலரா இருக்கும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். சீகக்காயை பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு துணி போட்டு காய வச்சிங்க அப்படின்னா ஒரே நாளில் நல்லா காஞ்சி மொறுமொறுன்னு கிடச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து எடுத்துருக்காங்க. இதையுமே ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சிங்கன்னா வாயில் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பச்சரிசி, வெந்தயம், கார்போக அரிசி இது எல்லாமே சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெயிலில் காஞ்சதை யூஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வண்டு பிடிக்காமல் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இது கூடவே வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே மகிழம்பூவும் சேர்த்துருக்காங்க. மகிழம்பூ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியை ரொம்ப ரஃபாக வச்சுக்காம நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா காஞ்ச நெல்லிக்காய், வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு, இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. காஞ்ச நெல்லிக்காய், மழை நெல்லிக்கான்னு பெருசாக சொல்லுவாங்க இல்லையா, அது ஆம்லா, அதுதான் வந்து காய வச்சு எடுத்திருக்கோம். அடுத்து 1.5 கிலோ அளவுக்கு பூந்தி கொட்டை வந்து எடுத்திருக்காங்க. இந்த பூந்தி கொட்டையில் காய வைக்கிறது தாங்க கஷ்டம், நல்லா பசத்தன்மையாட்டம் இருக்கும். அதை நல்லா வெயிலில் தரையோட தரையாக போட்டிங்க அப்படின்னா 2 நாள்லேயே நல்லா காஞ்சி போயிடுங்க. இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டை இருக்கும், அந்த கொட்டையை உடச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று ஆரஞ்சு தோல், அப்படி இல்லைன்னா எலுமிச்சம் தோல், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பொடுகு பிரச்சனை வராமல் பார்த்துக்கும். இந்த புழுவெட்டு பிரச்சனைலாம் வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுங்க. இது கூடவே நான் வசம்பு வந்து எடுத்திருக்கேன். ஹேர் பேக்லாம் மொத்தமாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வசம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும், அதே சமயம் மண்டையில் பேன் தொந்தரவு இல்லாமலும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரப்பு எடுத்திருக்கேங்க. அரப்புமே பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. அரப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாகவும் கிடைக்கும், சில இடங்களில் பேக்கெட் மாதிரி தூளாகவும் கிடைக்கும். முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆவாரம் செடி நிறைய இருக்குது. ஸோ எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் பறிச்சுட்டு வந்து காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வீட்டில் வச்சுருக்கேங்க. தேவைப்படும் போது எடுத்து ஹேர் பேக்கில், ஃபேஸ் பேக்கில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிப்போம்.
உங்களுக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் ஆவாரம் பூ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. அரப்பு சொன்னேன் இல்லைங்களா, பவுடர் ஃபார்மில் இந்த மாதிரியும் கிடைக்கும், சில இடங்களில் இலைகளாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மெத்தடில் கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அரப்பும் பார்த்திங்கன்னா ஹேர் பேக்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெக்ஸ்ட் இந்த பூந்தி கொட்டையை இந்த மாதிரி ஒரு சுத்தியில் வச்சு உடச்சிங்கன்னா உள்ளே வந்து கருப்பு கலரில் உருண்டையாக கோலி குண்டு மாதிரி நமக்கு ஒரு கொட்டை இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ஹேர் பேக் அரைக்கணும். இந்த கொட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் வருங்க. நமக்கு பூந்தி கொட்டையில் அந்த கொட்டை தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை, குப்பை மேனி, கீழாநெல்லி, வேப்ப இலை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, இது எல்லாமே நல்லா காய வச்சு சேர்த்துருப்போங்க. கையில் இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும்போதே மொறுன்னு சவுண்டு கிடைக்கணும். அப்போ தான் வந்து மிஷினில் அரைச்சி தருவாங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். இது கூடவே பேரலாக பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபேஸ் மாஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ அது ரெண்டையுமே கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோவுக்கு தேவையான அளவு வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. முதல்லலாம் பார்த்திங்கன்னா 5 கிலோ 6 கிலோன்னு வச்சு வாரம் அரைக்கிற மாதிரி இருந்தது. சரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம அரைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே நான் வந்து பேக் பண்ணி அரைக்க கொடுத்துட்டேன். மிஷினில் அரைச்சிட்டு வந்த உடனே ரொம்ப பவுடர் ஃபார்மில் சூப்பராக அரைச்சி கொடுத்துருந்தாங்கங்க. பாருங்கள், நமக்கு சீகக்காயும் நல்லா அரைச்சி வந்துருச்சு. அதே சமயம் நமக்கு ஃபேஸ் மாஸ்க்கும் வந்து சூப்பராக அரைச்சி கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த ஃபேஸ் மாஸ்கில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கோம், எந்தெந்த மெத்தடில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. பிம்பிள்ஸ் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோம். கண்ணு கருவளையம், கழுத்து கருப்பாக இருக்கிறது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும். முக்கியமாக உங்களோட கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. சரி, இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது ஹேர் பேக்னு சொல்லலாம், சீகக்காய் பொடினு சொல்லலாம். ஷாம்புக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இந்த ஹேர் பேக் வந்து எடுத்துக்கோங்க. சோறு வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அது ஆடையோடு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அரிசி கலஞ்ச தண்ணி அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணும் போதே எந்த அளவுக்கு நுர வருதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க சீகக்காய் யூஸ் பண்ணும் போது எங்களுக்கு நுரையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் சீகக்காயில் நுரை வராதுங்க. கடையில் விற்கிற சீகக்காயில் கண்டிப்பாக நுரைக்காக கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க. அதுதான் நல்லதுன்னு நீங்கள் நினச்சி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சீகக்காயை பாரம்பரியமாக அரைச்சி யூஸ் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு பாருங்கள். ஒரிஜினல் சீகக்காய் பொடியில் நுரை வராது. ஆனால் எண்ணெய் பிசுக்கும் அழுக்கும் சூப்பராகவே போயிடுங்க. முடி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் சூப்பராகவும் க்ரோத் இருக்கும். பெயின் தொந்தரவு, ஈர் தொந்தரவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. நல்ல ஒரு வாசனை ஒரு 4 நாள் வரைக்கும் நம்ம முடியில் அப்படியே இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹேர் பேக்கை நல்லா வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொடி எடுத்திங்கன்னா அதை ஒரு 4 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கிடச்சிருங்க. இவ்வளோ நாள் நான் ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன், எனக்கு சீகக்காய் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை 1 மந்த் கண்டினியூஸாக பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு பக்கமே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்கள் ஹேரில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கையில் பாருங்கள், தேய்க்கும் போதே நல்ல ஒரு வளவளப்பு தன்மை இருக்குது. என்னோட குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சீகக்காய் தான் நாங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்க. முடியும் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக சில்கியாக இருக்குங்க. பாருங்கள், குழந்தைங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஈரத்தில் பார்த்திங்கன்னா முடி ஃபுல்லாகவே இந்த தூளாக அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் பவுடர் ஃபார்மில். முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. முக்கியமாக இந்த சீகக்காயில் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த சீகக்காய் யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்துருங்க. அப்போ தான் அவங்க ஷாம்பு பக்கமே போக மாட்டாங்க. முடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. இன்ஃபேக்ட் நரமுடி கூட வரவே வராது. பாருங்கள், முடி நல்லாவே காஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக சில்கியாக ஷைனிங்காக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஷாம்பு போட்டு குளிச்சா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்காதுங்க. முக்கியமாக இதில் குப்பை மேனிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாயிடும். இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% நேச்சுரல், 100% ஹோம்மேடுங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. சொட்ட தலையில் முடி முளைக்கணுமா, என் தலை வழுக்கையாயிடுச்சு, முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையே விடுங்க. இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு 3 முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலை வந்து ஒரு 4 எடுத்துக்கிட்டேன், 4-5 தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன், கீழாநெல்லியோட வேர் பகுதி, தண்டு பகுதி, இலை பகுதி எல்லாமே சேர்த்து மிக்ஸில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில், கருமுலா ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், வெம்பளம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகக்காய் பொடி, நலுங்கு மாவு, ஹேர் டை எது வேணும்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல். நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சேல் ஆகிட்டு இருக்குங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட ஆரம்பத்தில் வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாமே திரும்ப எங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால் உணர முடியுதுங்க. ஏன்னா நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால தான் நம்ம கிட்ட திரும்ப நம்மளோட கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் நலங்கு மாவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குங்க. ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்க. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பிம்பிள்ஸ் மார்க்லாம் போயிடுச்சு, கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கருவளையம் எல்லாமே எனக்கு கொட்டி போயிடுச்சு. நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்குங்க. பொங்கல் ஆஃபர் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளோட கஸ்டமர் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆஃபர் போயிட்டு தாங்க இருக்குது. உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க.